இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா தாரு, நீங்க எல்லாரும் என்னைய வந்து பார்த்தது, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணது இது யாருக்கும் தெரியாது. சரிங்க ஐயா. வரங்கய்யா. அக்கா வரங்கா. மாமா, நான் சொன்னதுமே உங்களுக்கு டக்குன்னு ஐடியா வந்துருச்சு. இந்த ஐடியா உங்களுக்கு முன்னாடியே வரலையா? வந்துச்சே வேதா, அந்த ஸ்கூலை எழுதி வாங்கியிருப்பேன். அப்பதான் இந்த வெறும் பைய வந்து என்னென்னவோ கேம் விளையாடுறான். பப்ளிக் ஃபண்ட் வந்துரும், அது இப்படி வரும் அப்படி வரும்னு என்னென்னத்தையோ சொல்லி அப்படியே பறிச்சிட்டான் என்று அந்த ஸ்கூலை. சரி, அப்ப இனிமே இவங்க கிட்ட இருந்து நாம எதுக்கு உதவி எதிர்பார்க்கணும்? வேதா, இந்த மாதிரி குறுக்கு சம்பவங்களுக்கு பால படம் ஒன்னே ஒண்ணுதான். இதெல்லாம் நேரடியா நாம செய்யக்கூடாது, நேரடியா சம்பந்தப்படவும் கூடாது. எதுக்கு? அப்படி பிடிப்பட்டாலும் பழி அவங்க மேலதான் வரணுமே ஒழிய நம்ம பக்கம் சந்தேகம் வந்துடக்கூடாது. புரிஞ்சதில்ல மாமா? பெரிய கிரிமினல் தான். அப்படியே டக்கு டக்குன்னு யோசிச்சு ஸ்கெட்ச் போடுறியா? நீ அடிக்கடி சொல்லுவா என் மண்டைக்குள்ளார கம்ப்யூட்டர் இருக்குன்னு. அந்த கம்ப்யூட்டர் தான் ஒருவேளை இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுக்குதோ என்னவோ. அம்மைய கொன்னவன் இந்த சண்முகம் தான் சொல்லி ஒன்ன வச்சு அவனை உள்ளார அனுப்ப போகுதேனே, அதுதான் என்னுடைய கம்ப்யூட்டர் மூளை. கங்க்ராச்சுலேஷன், நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. அதுவும் 2 புள்ள இருக்கு, ஆணொன்னு பொண்ணொன்னு. ரியலி? ஆம்பளை புள்ள அப்படியே உங்கள மாதிரியே அழகா புத்திசாலியா, பொம்பளை புள்ள அப்படியே அவங்க அப்பா மாதிரியே. எனக்கா? 2? ஐயோ எஸ். டாக்டர், நிஜமாவா சொல்றீங்க? டாக்டர் போய் சந்தேகப்படலாமா? 2 புள்ள இருக்கு, ஒரு குட்டி பரணி ஒரு குட்டி சம்முவா, 2 புள்ள கொடுத்து வச்ச நீங்க. ஏம்ல என்ன நீ திடீர்னு கலங்கிட்டுலாம் இருக்க? விளையாட்டுன்னு தானே சொன்ன, இப்ப எது கலங்குற? ஒரு நிமிஷம், நீ சொன்னது உண்மையா இருக்க கூடாதான்னு நினைச்சேன். எனக்கு 2 புள்ள கூட வேணாம், ஒரே ஒரு புள்ள. அது ஆணோ பொண்ணோ ஏதோ ஒண்ணு, அது புள்ளன்னு ஒண்ணு. டேய், எனக்கு பொறுக்கும்ல. நிஜமாவே நான் அம்மா ஆவேனா? ஏம்ல இது என்னல பேச்சு? நீ அம்மா ஆகாம ஆறலாவா? போய் இதுக்கெல்லாம் கண்ணை கலங்கிட்டு, இதெல்லாம் நடக்கும்போது நல்லபடியா நடக்கும்ல. ஆறாருக்கு என்னென்ன செய்யணும்ன்றது அவனுக்கு தெரியும்ல. கண்ணத்தோட முதல்ல கண்ணத்தோட. பெத்த புள்ள மேலேயே போதைப் பொருள் கேஸ் போட்ட மனுஷன இவரு. என்ன பேச்சு பேசுறாரு பாத்தியா? ஏலே, அந்த மனுஷன் என்ன வேணாலும் பேசட்டும், விடல. நீ முதல்ல உட்காந்து சாப்பிடல. இறங்க மாட்டேங்குதுமா. போதைப் பொருள் கேஸ்ல போலீஸ் புடிச்சிட்டு போனப்போ என்னென்ன பேசினாங்கன்னு தெரியுமா? அங்கேயே ஏதாவது கயிறு கிடைச்சா தூக்குல தொங்கிடலான்னு இருந்துச்சுமா. மனுஷனாமா இந்த ஆளு? செய்யறத செஞ்சுட்டு என்ன பேச்சு பேசுறாரு பாத்தீங்களா? எனக்கு வேண்டாமா. இதுக்கு மேலையும் இந்த ஆளோட காசுல நான் இருந்தேனா எனக்கு தன்மானமே இல்லைன்னு அர்த்தம். ஏலே,
வீட்டுல ஒரு சோறு சாப்பிட முடியுதா நிம்மதியா? நான் வெளியில பாத்துக்கிட்டேன். ரசிக்க பால. இது அம்புட்டுக்கும் நீங்க அனுபவிப்பீரு, நிச்சயமா அனுபவிப்பீரு. எழுதி வச்சுக்கோங்க. எடி எடி எனக்கு ஆரடி சோறு போடுவா. உனக்கு சாப்பிடதான் தெரியும். எடி மாமா என்ன இதெல்லாம்? மொத்த ஃபேமிலியும் உங்களுக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த வெறும் பைய இருக்காங்கிற திமிருலா. இல்ல விட மாட்டேன் பாத்துக்கிட்டேன். ஏன் சம்பந்தி, எனக்கு சம்மந்தம் இல்லாத இந்த இடத்துக்கு என்ன ஏன் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன் சம்பந்தி, நிர்வாக குழு கூட்டத்துல நான் என்ன செய்ய முடியும்? ஏ, அந்த வெறும் பைய நினைச்சத நான் நடத்த விடக்கூடாது. இம்புட்டு கூட்டத்துல நான் தனியா கத்திக்கிட்டு கிடக்க முடியுமா? தனியா வேற ஜெயில கிடக்கான். அதான் ஒரு சப்போர்ட்டுக்காக உண்மையை நான் இங்க வர சொல்லியிருக்கேன். 1008 கேள்வி கேட்காத இல்லையே. அம்புட்டு தானே சம்பந்தி, உங்களுக்கு நான் எப்போ ஃபுல் சப்போர்ட் தானே பண்ணுவேன். இங்க பாருங்க, நான் என்ன பேசணும்னு சொல்லுங்க, பட்டைய கிளப்பிடுறேன். நீ எதையும் கிளப்பாண்டா. நான் பேசுறதுக்கு நீ மண்டைய மட்டும் ஆட்டினா போதும், மத்ததை நான் பார்த்துக்கிட்டேன். இது நல்ல விஷயமா இருக்க. ஏன் சம்பந்தி, நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தா போதும், அப்படித்தானே? சரி, ஊர் பெரிய மனுஷன் நீங்களே வந்துட்டீங்க, அப்புறம் இவனுங்களா யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கானுங்க? எல்லாம் அந்த வெறும் பயலுக்காக தான். அவர் என்னமோ பொறுமையா வருவாரா, அது வரைக்கும் நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? இவன் மனசுல ஏதோ பெரிய இவன் என்னமோ பெருமை காட்டிக்கிட்டு இருக்கான். அற்பப்பைய அடுத்த ராத்திரியெல்லாம் கொடை பிடிக்கிற கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆளை பாத்தீங்களா? எம்மா பெரிய மனுஷன் உங்களையே காக்க வச்சுட்டான். இதுக்கு பேர் தான் திமிரு. முன்னெல்லாம் ஒரு மீட்டிங்னா டானு டைட்டுக்கு வந்து நிற்பான். இப்போ அவன் பெரிய பிரசிடென்ட் இல்ல, நிறைய வேலை இருக்குல்ல அவனுக்கு. அதனால லேட்டா வராராம். எல்லாரும் இவருக்காக காத்துக்கிட்டு இருக்கணுமா? உனக்கு புரியுதா இல்லையா? அடடே, லேட்டா வர்றதுக்கு பின்னாடி இம்புட்டு இருக்குதோ. எனக்கு எங்க சம்பந்தி இதெல்லாம் தெரியுது? தெரியாதனால தான் நீ அங்க இருக்க, நான் இங்க இருக்கேன். இன்னைக்கு நான் உனக்கு என்னென்ன குடைச்சல் கொடுக்குறேன்றத மட்டும் நீ பாத்துக்கிட்டுறேன். அந்த பேங்க் டாக்குமெண்ட்லாம் வந்துடுச்சா? எல்லாம் ரெடியா இருக்குல்ல, உனக்காக தான் வெயிட்டிங். நீ வந்துட்டல்ல, சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி ஆரம்பிச்சிடலாம்ல. வாங்க ஆரம்பிச்சிருவோம். சாமி ஆரம்பிச்சிடலாமா? சிறப்பா செஞ்சிடலாம். சன்னதிக்கு வாங்க. வாங்க. உங்க அப்பா எதுக்குல அந்த பாத்திர கடைக்காரனை கூட்டு வந்திருக்கான்? யாரோ ஒருத்தன் அவனுக்கு ஜால்ரா போறதுக்கு வேணும்ல அவனுக்கு. ஏம்ல, உன் மனசும் போலவே பேங்க்ல லோன் அப்ரூவ் ஆகி போச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆஸ்பத்திரியை கட்டிடுவோம். நீ சந்தோஷம் தானே? எனக்கு எது சந்தோஷம்னு உனக்கு தெரியாதா?